இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு மேல நீங்க ஆதார் கார்டுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்காக நீங்க இ சேவா மையம் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்ல. உங்களோட பேரோ உங்க போன் நம்பரோ உங்களோட அட்ரஸ் மாத்தணும் அப்படின்னா உங்க போன்ல இ சேவாவுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சோ கூடிய சீக்கிரம் இ சே ஆதாரனுடைய அப்ளிகேஷனும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் நீங்க சேஞ்சஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேரை 2 முறை தான் மாத்த முடியும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1 முறை தான் மாத்த முடியும். போன் நம்பரு உங்களோட போட்டோ பிளஸ் அட்ரஸை எவ்வளவு டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களோட ஜெண்டரையும் ஒரு டைம் தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். சோ உங்க ஜெண்டரும் உங்களுடைய போட்டோவும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்காக கண்டிப்பா நீங்க இ சேவா போய் தான் ஆகணும். அது இல்லாம 1ல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்க சில்ட்ரன்ஸுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் சேஞ்சஸ்க்கு வாங்க மாட்டாங்க. அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு பிக்ஸ்டா 50 rupees சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோ என்ன சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லைஃப்.